வாங்க இந்த ஆட்டம் 4X Plus வந்து அன்பாக்ஸ் பண்ணிடலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா செம்மையாக இருக்குது. ஆக்சசரிஸ் பாக்ஸு இங்கே பாருங்க. ஆக்சுவலாக கலர் வந்து நல்ல ஹைலைட்டு. இங்கே பாருங்கள், நீங்கள் பாருங்கள் E-Gate அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேட்ஜிங் இருக்குது. இங்கே ஃபுல்லாக வென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இது ஒரு ஸ்டாண்டு மாதிரி. இங்கே வந்து ட்ரைபாட் மவுண்ட்டும் நம்ம வந்து பண்ணிக்கலாம். அதுக்கான ஸ்க்ரூவும் இருக்குது. வாரண்ட்டி வந்து நீங்கள் மேனுவலாக தான் ரிஜிஸ்டர் பண்ணணும், சரிங்களா? இது வந்து சீரியல் நம்பர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டெம்ப்லேயும் வந்து E-Gate அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், டஸ்ட்டு ஃபில்டர் இருக்குது இந்த பக்கம். டஸ்ட்டு ஃபில்டர் கட்டுறது மாட்டுறதும் வந்து ரொம்ப ஈஸி. இங்கே பாருங்கள், சும்மா ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் க்ளீன் பண்ணலாம். ஸோ ப்ரொஜெக்டர் வந்து எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றத அந்த வீடியோ லிங்க்கை வந்து நான் ஜஸ்ட்டு டேக் பண்ணி விட்றேன். ஸோ அதில் வந்து கிளியராக சொல்லியிருப்பேன், ஒரு மந்த்துக்கு மினிமம் ஒரு 1 டைமாவது நீங்கள் வந்து எடுத்து க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டஸ்ட்டுன்றது ஒரு பெரிய எனிமி. ஸோ அதுக்கு வந்து இவங்க ஆப்ஷன் கொடுத்தது வரவேற்கத்தக்க ஒரு விஷயந்தான், சரிங்களா? ஸோ இது ஜஸ்ட்டு உள்ளே வச்சுட்டு திருப்பி நீங்கள் வந்து போட்டிங்கன்னா லாக் ஆகிடும். ஸோ இந்த பக்கமும் வென்ஸ் போகுது. ஸோ இந்த பக்கமும் வென்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து அந்த சப்போஸ் ஸ்க்ரீனில் டஸ்ட் இருந்துச்சுன்னா அவங்க வாரண்ட்டி சப்போர்ட்டில் வந்து உங்களுக்கு அதை கிளியர் பண்ணுறதுக்கு கொடுப்பாங்க. ஸோ மெயின்டெனன்ஸ் செக்ஷன் கூட சொல்லலாம். பேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு USB போட்டு ஒரு HDMI போட்டு அதுக்கப்புறம் ஒரு பவர் பட்டனு 3.5 ஜாக்கு IR ரிசீவரு அப்புறம் பவரை ப்ளகின் பண்ணுறதுக்கான அந்த போர்ட்டு, சரிங்களா? ஸோ இங்கே வந்து ஸ்பீக்கருக்கான இந்த கிரில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஃபோக்கஸ், ஆட்டோ கீஸ்டோன் வந்து உங்களுக்கு சென்சார் இருக்குது. அதுக்கப்புறம் லென்ஸு வந்து உங்களுக்கு அந்த ISI முத்திரை இருக்குது பாருங்கள். சீரிஸில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு குயிக்காக காமிச்சிடுறேன். சீரிஸில் வாரண்ட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்கேன் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு யூசர் மேனுவல். ஸோ யூசர் மேனுவல் வந்து கிளியராக வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ அதில் வந்து ஃபங்க்ஷன் ஓவர்வியூ, குயிக் ஸ்டார்ட் எப்படி பண்ணணும், இன்புட் சோர்ஸ் என்ன, ப்ரொஜெக்ஷன் செட்டிங்ஸ் எப்படி பண்ணணும், ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வீடியோ வந்து பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பாருங்கள். ப்ரொஜெக்டரோட ரிமோட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேசிக் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. SSL போடுற மாதிரி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 பின் பவர் கேபிள் வந்து நல்ல லென்த்தாக கொடுக்குறாங்க. இதோட வெயிட் வந்து பார்த்துடலாம், 886 கிராம் தான். ஸோ ஈஸியாக வந்து நீங்கள் எங்கே வேணுமோ அங்கே வந்து எடுத்துகிட்டு போய்க்கலாம். ப்ரொஜெக்டரோட அன்பாக்சிங் ஃபுல்லாக ரிவ்யூ பண்ணி பார்த்துடலாம் வாங்க. த்ரோ ரேஷியோ கம்மியாக இருக்கிறதுனால தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு எடுத்ததும் வந்து இங்கே பாருங்கள் ஸ்க்ரீனை விட்டு வெளியே வருது. ஸோ அவ்வளோ பெரிய ஸ்க்ரீனை வந்து இது ப்ரொஜெக்ட் பண்ணும். அவங்க சொல்கிறது உண்மை தான். இந்த ப்ரொஜெக்டரோட வீடியோ குவாலிட்டி பாருங்கள்.